அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை தான் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாரும் கைவிட்டாலும் உங்க கிருபை எங்களை கைவிடவே இல்லை. உங்க இரக்கம் எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. உங்க அன்பை நாங்க நினைக்கிறோம்ப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஏப்ரல் மாதத்தை அற்புதமாக கர்த்தர் நடத்தி வந்தார். எத்தனையோ பள்ளத்தாக்குகள், எத்தனையோ கசப்பான அனுபவங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள். ஆனாலும் அழுகையை நீரூற்றாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டோடைய அன்பை நினைச்சு நல்லா கரங்களை உயர்த்துங்க. தெய்வ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மையின் அடையாளமாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்றால் தெய்வ கிருபை, சுகத்தோடு கூட இருக்கிறேன் என்றால் தெய்வ கிருபை. ஆண்டவரே என் குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்றால் தெய்வ கிருபை. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் மத்தியில் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்றால் தெய்வ கிருபை. அந்த கிருபை நினைத்து ஆண்டவரே உங்க கிருபை நினைக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னா எங்களால் ஒண்ணுமே இல்லப்பா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கிருபை எங்களை நடத்துகிறது ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பேர் தடுக்கி விழுந்து சின்ன கல் தட்டி கீழே விழுந்து உயிர் போயிருக்கு. எத்தனையோ பேர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்காங்க. நடந்து போனவங்க, பைக்கில் போனவங்க, எவ்வளவு விபத்துக்கள், நாசமோசங்கள். ஆனா கர்த்தருடைய கிருபை எத்தனை தடவை நீங்களும் பார்த்திருப்பீங்க. பஸ் ஜஸ்ட் மிஸ்ல போச்சு, ஆனா தெய்வ கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே இயேசுவே. சொல்லுங்க, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே கிருபையே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நமக்குன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, எல்லாமே கிருபை. அந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கிருபையை நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை இல்லாம என்னால வாழவே முடியாதப்பா. சொல்லிருங்க 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 சொல்லிருங்க, ஆண்டவரே அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபை உயர்த்த 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 நீதிமானையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருகிற உன்னதமான காரியம் என்ன தெரியுமா? தேவ கிருபை. இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையானது கிருபை தான். இந்த உலகத்துல ஆக்சிஜன் எவ்வளவு தேவையோ அதே போல தேவ கிருபை நமக்கு தேவை என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்க கிருபை இல்லாம என்னால வாழவே முடியாது ஐயா. சொல்லுங்க, உங்க கிருபையின் அபிஷேகத்தினால் இந்த ஆராதனை நிரப்பிருங்க ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொல்லுகிறானே, அப்போ அந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் பின்தொடர்கிறது, வியாதிகள் தொடர்கிறது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாகுலங்கள் தொடர்கிறது. ஆனா இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், தேவ கிருபையும் நன்மையும் நம்மை தொடர போகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி தேவனுடைய அன்பை நினைச்சு, அப்பா உங்க அன்பை நாங்க நினைக்கிறோம்ப்பா. இந்த மாதத்துல அற்புதமா ஆச்சரியமா கர்த்தர் நடத்தி வந்தார். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தார்.
எவ்வளோ தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அந்த தடைகள் மத்தியில் தாண்டி போகக்கூடிய கிருபையில கர்த்தர் நமக்கு தந்தார். எதுலையோ நிற்கக்கூடிய அளவுக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள்ல அப்படியே ஸ்ட்ரகிளாகி நின்னோம், இதற்கு மேலே போக முடியாதா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு தந்தார். ஆண்டவருடைய கிருபையை நினைச்சு, ஆண்டவரே தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை வாக்கு தந்து, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, கோடி பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பலவீன நேரங்களில் பலன் தந்தீர. சுகமானேன் 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 சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப நன்றி. இந்த மாதம் முழுவதும் நடத்தின தகப்பன், கோடி கோடி நன்றி நன்றி. எபினேசர் நீர்தானையா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை நல்கவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீ. எல்ரோயி 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 எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை மறக்கல,
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மறக்கவே இல்லைப்பா, என்னை மறக்கவே இல்லை. சொல்ல வாயை திறந்து சொல்லிடுங்க, என்னை மறக்கலை, என் பிள்ளைய மறக்கலை, எங்கள் பிஸ்னஸை மறக்கலை, எங்கள் ஊழியத்தை மறக்கலை. ஆண்டவரே நீ மறக்கவே இல்லைப்பா. சொல்லுங்க, மறக்காத தெய்வம். சொல்லுங்க, மறக்கவே இல்லை. ஓ நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, மறக்கவே இல்லை. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு. இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது, மறவாத தெய்வம், மாறாத நேசர். இந்த உலகத்துல பாருங்க, எல்லாரும் மறப்பாங்க, மாறுவாங்க, மறப்பாங்க. அவர் மட்டும்தான் மறவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அந்த அன்பை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் வந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவருடைய அன்பு எனக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் கூடவே இருக்கிறார். தானியேலுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் யார் என்பது எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் என்னை போட்டாலும் பரவாயில்ல, அந்த சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை தப்பு வைக்கிற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். சொல்லுங்க, என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு. அப்படியே முழங்கள் பறியிட்டு தெய்வ சமூகத்துல அர்ப்பணிச்சு இந்த பாடலை பாட நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றி, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று சொல்லி முழு இருதயத்தோடு கூட தேவ சமூகத்துல பாடும்பொழுது தேவ பிரசன்னத்தால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவர், இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு நன்றி உமக்கு ஐயா, நன்றி உமக்கு. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. தேவ சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதுவா இருந்தால் தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் கூட அர்ப்பணித்து, ஆண்டவரே
எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லிருங்க. ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள், ஆண்டவரே நீர் சொல்லியும் நாங்கள் அநேக காரியங்கள் கீழ்ப்படியலப்பா ஆண்டவரே. அதனால் எத்தனையோ நஷ்டங்கள், ஆண்டவரே இழப்புகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் தேவ சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யோனாவை போல தேவ சித்தம் செய்யாதபடிக்கு நீங்கள் ஒரு வழியில் போனாலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, யோனாவே நீ எங்கே போனாலும் தேவ சித்தத்தை நீ செய்ய வேண்டும். எங்கே போனாலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நீ அழைக்கப்பட்ட யோனா ஆண்டவரே. அந்த யோனா போல நாங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே தடமாறி போனாலும் ஆண்டவரே தேவ சித்தம் செய்வதற்காக எங்களை நீர் உந்தி தள்ளுகிறீர். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.